ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நாம் சூப்பரான முழு மீன் பொரியல் எண்ணெய் இல்லாமல் எப்படி பொரிச்செடுக்குன்றதை பார்ப்போம். நான் இன்றைக்கி முழு மீன் பொரியலுக்கு சீப்ரீம் ஃபிஷ் எடுத்துருக்கிறேன். மீனை முழுசாக ஃப்ரை பண்ண போகிறபடியாக மீனோட பக்கவாட்டில் கட் பண்ணி மீனோட கழிவுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா தண்ணியில் 4-5 வாட்டி க்ளீன் பண்ணியிருக்கிறேன். இப்போ நாம் அதோட மசாலா சேர்கிறதுக்காண்டி மீனோட 2 பக்கமும் ஸ்மால் கட் செய்து விடுறேன். மீனை மேரினேட் பண்ண தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு அல்லது உங்களோட காரத்துக்கு தகுந்தாற் போல் நீங்கள் இதில் கறி மசாலா, அதாவது உங்கள் வீட்டு கறி மசாலா எது வந்தாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துக்கிற கறி மசாலா ஆல்ரெடி இதில் மிளகு, சீரகம், மல்லி, கருவேப்பிலை எல்லாம் இருக்கிறபடியாக நான் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் மஞ்சள், மிளகாய், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டு இந்த மசாலாவை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த தூள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. தேவைப்பட்டால் இந்த தூளில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணித்தன்மையாக எடுத்துக்கலாம். நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிற மீன் மசாலா மீனோட மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் உள்ளே எல்லாம் நல்லா சேர்கிற மாதிரி பிரட்டி விட்டுட்டு 1 மணித்தியாலம் இல்லை 2 மணித்தியாலம் இதை நான் ஊற வைக்க போகிறேன். இப்போ நான் மசாலா போட்டு ஊற வச்சுருந்த மீனை நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற தவாவில் போட்டு பொரிச்செடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு மூடி எடுத்து அதை மூடி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அதை வேக விட போகிறோம். இப்போ நம்மளோட மீன் ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை மற்ற பக்கம் திருப்பி வேக விட போகிறோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் இந்த மீனை குக் பண்ணி எடுக்க போகிறேன். மீனை திருப்பிட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விட போகிறோம். இந்த மீன் பொரியலுக்கு நான் ஒரு துளி எண்ணெய் கூட யூஸ் பண்ணல. மீனில் நேச்சுரலாகவே இருக்கிற ஆயிலில் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். நான் மீனை திரும்ப ஒரு முறை திருப்பி போட்டு அதை தவாவில் வேக விட போகிறேன். மீன் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. நாம் குயிக்காக ஒரு வல்லாரை சலாட் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். வல்லாரை சம்பல் செய்கிறதுக்கு நான் நல்ல சின்னதாக கட் பண்ண 1 கப் வல்லாரை கீரை எடுத்துக்கிறேன். அதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை நான் சேர்க்க போகிறேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் திருவின தேங்காய் பூ, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக எலுமிச்சம்பழத்தை நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ நம்மளுடைய சுவையான வல்லாரை சம்பல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட மீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமாங்க. நம்மளுடைய மீன் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் வல்லாரை சலாட் சேர்த்து பரிமாற போகிறோம். சூப்பரான சுவையான ஆரோக்கியமான மீன் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதில் நாம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டு பரிமாற போகிறோம்.
உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.